டஸ்ட் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை நீங்கள் ஆஸ்துமான்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு பஃப் அடிச்சிட்டு இருக்கலாம். டஸ்ட் அலர்ஜியை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். டஸ்ட் அலர்ஜி எப்படின்னு கேட்டால், ஒரு பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடமோ இல்லைன்னா அந்த ஒற்றடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற இடமோ டஸ்ட் அலர்ஜி பேஷண்ட்ஸுக்கு சுத்தமாக சேராது. ஒற்றடை இருக்கிற இடமும் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடமும். அதே மாதிரியே இன்டோர் பொல்யூஷன் அவுட்டோர் பொல்யூஷனை விட அதிகம். இன்டோர் பொல்யூஷன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே இருக்கிற தூசி இருக்குது பார்த்தீங்களா, அது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற தூசியை விட ரொம்பவுமே நம்மளுக்கு அலர்ஜிக்கை கொடுக்கும். பகலில் படுத்திருக்கிற பழக்கம் தூங்குகிற பழக்கம் இருந்தாலும் இந்த டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் அதிகமாகுது. அந்த தூங்குறது தப்பு கிடையாது, படுத்திருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் லங்ஸ் ப்ரோன் ஃபார் அலர்ஜிக் மாதிரி அந்த லங்ஸோட வேலை செய்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கலாம். டஸ்ட் அலர்ஜி வந்துட்டால் ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரேன் மாதிரி, கண்ணில் இங்கெல்லாம் வலி, பின்னாடி நெக்கில் ஸ்டெனோக்ளெமஸ் ட்ரெப்பீசியஸ் இங்கெல்லாம் வலி அதுக்கப்புறம் உள்ளே அதை அப்படியே விட்டுட்டா காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப காய்ச்சல்னால் ரியல் காய்ச்சலாக இருக்குது, ஹைப்பர் பைரக்சியா, உள்ளே டெம்பரேச்சர் அதிகமான மாதிரி ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரி, இதை இப்படியே விட்டுட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே குறையவே குறையாது. இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னா, நேச்சுரலான டஸ்ட் இல்லாத இடத்துல போய் ஒரு 3 நாளாச்சு தங்குனா தான் திரும்ப அதுலேருந்து வெளியேற முடியும். இதுக்கு நிறைய மாத்திரை சாப்பிட்டாலும் திரும்ப அது போய் ஓரளவுக்கு பண்ணும், திரும்ப பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இதுக்குன்னு எக்ஸசைஸும் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸு. அது சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ண என்னென்னா, வெளியில் போகிறப்போ ஒரு நல்ல பிராண்டடான மாஸ்க்கு, அதுவும் 3 hours ஒன்ஸ் மாற்றிக்கணும். ஒரே மாஸ்க்கை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் தான் பெட்ரு. அது பாக்கெட்டாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகணும். ஒரு காருக்குள்ளே டஸ்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீடை பூட்டி வச்சுருந்த வீடு, சில வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல்லோ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை தூண்டுறது. அந்த வீடு எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் க்ளீன் பண்ணாலும் அந்த இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இது இருந்துகிட்டே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அலர்ஜிக்கை கொடுத்து அந்த வீட்டில் நீங்கள் தூங்குற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிகப்பெரிய தொந்தரவாக மாறிட்டுருக்கு. அது இல்லாமல் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, இப்போல்லாம் தூசி அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இந்த தலைவாணியில் இல்லைன்னா இந்த டஸ்ட் மைன்ஸ் இந்த பெட்ஷீட்டில் அதுலேயெல்லாம் கூட அலர்ஜிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாங்கின துணி பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறது, இன்னும் காத்தோட்டம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறையா இதில் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக வருது. இதை தவிர சென்ட் போட்டுட்டு வந்தாங்கன்னா சேராது சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி. சிலருக்கு இல்லை, எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி பேஷண்ட்டுக்கெல்லாம் சென்ட் ஆகவே ஆகாது. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல்லு, கெமிக்கல் ஸ்மெல், நேச்சுரலாக பூ ஸ்மெல்லாம் வந்தால் ஆகும். கெமிக்கல் ஸ்மெல்லாம் சுத்தமாக ஆகாது, சென்ட்டு ஸ்மெல்லாம் சுத்தமாக ஆகாது. அதனால் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த துவைச்சிட்டு கூட ஒரு லிக்விடு போட்டு வாசம் வர மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது ஆகாது. இது மாதிரி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். என்னென்னத்துலேயோ அலர்ஜிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் அலர்ஜி மாதிரி டஸ்ட் அலர்ஜியுமே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளே எதுக்கெல்லாம் அலர்ஜின்னு அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டு தான் உணர்ந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்துட்டால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். ஆனாலும் டஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வழியாக இருக்கும். ஒரு டஸ்ட் இருக்கிற இடத்துல வீடு இருக்குது, தினமும் வலிக்குதுன்னா ஷுவராக நீங்கள் வீட்டை கூட மாற்றி தான் ஆகணும். ஒரு நேச்சுரலான இடத்துக்கு, டஸ்ட் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். அது தவிர புகை வர்றது, இது தவிர ரோடில் நல்ல ரொம்ப பொல்யூஷன் இருக்கிற ரோட்டில் போகிறது, இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்படி படுத்துட்டு லங் வால்யூம் அதிகப்படுத்துகிற மாதிரி எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்க ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிற மாதிரி சொல்லித்தரேன். அது என்னன்னு கேட்டால், உள்ளே இழுக்கிறது ஒரு 7 தடவை, வயிறு வரைக்கும் இழுக்கணும். ஹோல்டு பண்ணுறது 7, இது பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங். வெளியில் விடுறது 9, அது மாதிரி ஒரு 7 தடவை பண்ணணும். பண்ணி ரெசிடியல் வால்யூம் கெட்ட காற்றெல்லாம் வெளியேற்றணும். சரிங்களா? இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். உள்ள
உள்ளே இழுத்தது 7, இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணது 7, வெளியில் ரிலீஸ் பண்ணது 9. ஓகேங்களா? ஏன் வெளியில் ரிலீஸ் பண்ணுறது 9ன்னா அந்த ரெசிடுவல் வால்யூம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட காற்று வெளியேறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்தேன், ஃபஸ்ட்டு 7 உள்ளே இழுத்தது, அடுத்து ஹோல்டு 7, அடுத்து ரிலீஸ் 7. அந்த மாதிரி 2வது தடவை செஞ்சு காட்டுறேன். உள்ளே ஹோல்டு, வெளியில் 9, 3வது தடவை. ஓகே, இது ஆச்சுங்களா? இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஹோல்டு வெளியில் பண்ணிங்களா, இது மாதிரி ஒரு 7 தடவை பண்ணுங்கள். அடுத்து லங் வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு உள்ளே இழுக்கிறது 9, ஹோல்டு 9, வெளியில் ரிலீஸ் பண்ணுறது 7. 1 2 உள்ளே ஹோல்டு ரிலீஸ். இதில் உள்ளே இழுக்கிறது 9, ஹோல்டு 9, ரிலீஸ் 7. ஏன்னா உள்ளே வந்து லங் வால்யூம் அதிகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி 7 தடவை பண்ணும், 3 தடவை பண்ணி சொல்லி கொடுத்தேன். இந்த எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் இருங்க. அண்டு இப்படி வந்துருச்சுன்னா நேராக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் வீடோ வில்லேஜில் இருந்தால் நல்ல ஒரு இயற்கையான இடத்துல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருந்தால் தான் அப்படியே ரெடியூஸ் ஆகும். பெருசாக இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.